வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கான காரணங்களை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. வக்ஃப் வாரிய சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் பயன்பெறுவர். இஸ்லாமியர்களின் நலனை காப்பது போல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய் பரப்புரை செய்வதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்களில் நலிந்த மக்களின் நலனை காக்கவே வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீது 2014ஆம் ஆண்டு முதலே கருத்து கேட்கப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். வினேஷ் போகாத் தகுதி நீக்க விவகாரத்தை விவாதத்திற்கு ஏற்க மறுத்ததால் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் கூட்டாக வெளிநடப்பு. சிறிது நேரத்தில் மீண்டும் அவைக்குள் வந்து கடும் அமளி. எதிர்க்கட்சியினரின் அமளிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் இருந்து வெளியேறிய அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் அவையில் அமர முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் கனத்த மனதுடன் வெளியேறுவதாக கருத்து. வங்கதேசத்தில் அமையும் இடைக்கால அரசின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியா பங்கேற்பு. டாக்காவில் உள்ள இந்திய தூதர் பங்கேற்பார் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இனி போராட தன்னிடம் சக்தி இல்லை என்று கூறி மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த வினேஷ் போகத் தான் தோற்று மல்யுத்தம் வென்றுவிட்டதாக வலைப்பதிவு. வினேஷ் போகாத்திற்கு வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கான மரியாதை அளிக்கப்படும் என ஹரியானா அரசு அறிவிப்பு. வெள்ளி வென்றதற்கான வெகுமதி, மரியாதை, வசதிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்றும் உறுதி. அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழகம் முழுவதும் 100 புதிய அமுதம் அங்காடிகள் முதற்கட்டமாக சென்னை உள்ளிட்ட 20 இடங்களில் திறக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். மதுரை நகரத்தின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழாவை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் இவ்விழாவை எல்லோரும் கொண்டாட வலியுறுத்தல். தமிழகத்தில் பெட்டிக்கடைகளில் மிட்டாய் விற்பது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கவும் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைவதற்கான காரணம் குறித்து புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு. அதிநவீன ஜிபிஎஸ் கருவிகள் மூலம் மண்ணின் தன்மை மற்றும் பூமிக்குள் செல்லும் நீரோட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. தமிழக அரசு நடத்தும் உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்க மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அமைச்சர் சேகர் பாபு அழைப்பு. வேல் யாத்திரை மேற்கொண்ட எல் முருகன் விருப்பப்பட்டால் மாநாட்டில் பங்கேற்கலாம் என செய்தியாளர் கேள்விக்கு பதில். இது முருகர் பக்தர் மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அல்ல. ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம். இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம். தருமபுரியில் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகி டி.ஆர். அன்பழகன், முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் இடையே வாக்குவாதம். இருதரப்பு ஆதரவாளர்கள் மேடையில் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
தமிழகத்தில் ஒரே நாளில் காவல் உயரதிகாரிகள் 56 பேர் பணியிட மாற்றம். சேலம், கரூர், கோவை, நாகை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். புவி கண்காணிப்புக்காக இஸ்ரோ வடிவமைத்துள்ள செயற்கைக்கோளுடன் சுதந்திர தினத்தன்று விண்ணில் பாய்கிறது SSLV D3. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் 13 அல்லது 14ஆம் தேதி தொடங்கப்படக்கூடும் என இஸ்ரோ அதிகாரிகள் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஸ்வப்னில் குசால் வெற்றி ஊர்வலம். ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் ரோட் ஷோ. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நடவடிக்கை. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் இடையே வாக்குவாதம். தனது தரப்பு விளக்கத்தை நீதிபதியிடம் தெரிவிக்கும் போது குறுக்கிட வேண்டாம் என செந்தில் பாலாஜி எதிர்ப்பு. பெங்களூருவில் பைக்கில் தப்ப முயன்ற திருடனை உயிரை பணயம் வைத்து பிடித்த காவலர். திருடனின் காலை விடாமல் கெட்டியாக பிடித்த காவலர் 20 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் சுற்றி வளைத்து தாக்குதல். ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெற்றி. அல்பேனிய வீரரான அபகரவ் ஜெலிம்கானை 12-0 என்ற கணக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி.